Good morning to all. நான் டாக்டர் தீபா அல்லாலன் BHMS ஹோமியோபதி ஃபிசிஷியன். என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் தீபா அல்லாலன் நீங்கள் அப்படின்னு யூடியூப்பில் கிளிக் பண்ண பார்க்கலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் டே டு டே போடுற ஹெல்த் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். ஓகேங்களா? ஃபைன். இன்றைக்கி நம்ம என்ன டிஸார்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து என்னோடய யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃபிஸ்டுலா இன் ஆனஸை பற்றி. பட் இருந்தாலும் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்கொயரி பண்ணுறாங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் வாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அகெயின் நான் வந்து ஃபிஸ்டுலா இன் ஆனஸை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலி ஃபிஸ்டுலா இன் ஆனஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபிஸ்டுலா வந்து ஆனஸில் மட்டும் வர்றது இல்லைங்க, வெஜினாலில் வரலாம், ஈசோஃபேஜஸ், அதாவது ஈசோஃபேஜஸ் ஃபிஸ்டுலா அப்படின்னு ஈசோஃபேகஸில் வரலாம். ஈசோஃபேகஸ்ங்கிறது என்னென்னா உணவு குழல், அந்த உணவு குழலில் வரலாம், ட்ரக்கியல் ஃபிஸ்டுலா வரலாம். இப்படி நிறைய ஃபிஸ்டுலா டைப்ஸ் இருக்குது. பட் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அஃபெக்டட் ஃபிஸ்டுலா என்னென்னா பெரிய ஆனல் ஃபிஸ்டுலா, அதாவது ஆனல் ஏரியா வெளிப்புற இடத்தை சுற்றி வந்து குட்டி குட்டியாக துவாரம் உற்பத்தி ஆகும். அந்த ஃபிஸ்டுலானால தான் நிறைய கேசஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. ஸோ அதனால் அந்த ஆனல் ஃபிஸ்டுலா பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலி ஃபிஸ்டுலான்னா என்ன அப்படின்னா, ஒரு அப்நார்மல் கனெக்ஷன், அந்த இடத்துல கனெக்ஷனே இருக்காது, அந்த இடத்துல ஒரு அப்நார்மல் கனெக்ஷன் உற்பத்தி ஆகும். அதாவது பிட்வீன் டூ ஆர்கன்ஸ், ரெண்டு ஆர்கன்ஸ்க்கு நடுவில் ஒரு அப்நார்மல் கனெக்ஷன் ஏற்படுறது தான் வந்து ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓகே. அகெயின் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரக்கியல் ஃபிஸ்டுலா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான். சுவாச குழலில் ஏற்படுற ஃபிஸ்டுலா, அது வந்து ட்ரக்கியல் ஃபிஸ்டுலா. அதே மாதிரி ஈசோஃபேஜியல் ஃபிஸ்டுலான்னு இருக்குது. அதாவது ட்ரக்கியாலேருந்து வேறு எது கூடனாலும் அது கனெக்ட் ஆகலாம். ட்ரக்கியோ ஈசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, சுவாச குழலுக்கும் உணவு குழலுக்கும் இடையே ஏற்படுற ஃபிஸ்டுலா, அப்படி ஒரு ஃபிஸ்டுலா. ட்ரக்கியா டு ஸ்கின், அவுட்டர் ஸ்கின்னில் ஃபிஸ்டுலா வரலாம், அது ட்ரக்கியல் ஃபிஸ்டுலா. ஈசோஃபேகஸ்லேருந்து அவுட்டர் ஸ்கின்னில் வரலாம், அது வந்து ஈசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா. ஈசோஃபேகஸ்னால் உணவு குழல். சரிங்களா? அதே மாதிரி வெஜினல் ஃபிஸ்டுலா அப்படின்னு ஒன்று இருக்குது. வெஜினல் ஃபிஸ்டுலான்னா பிறப்புறுப்பில், லேடிஸ்னோட பிறப்புறுப்பில் ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு துவாரம் ஏற்படுத்தி ஃபிஸ்டுலஸ் ட்ராக் உற்பத்தி ஆகும். அதாவது அந்த இடத்துல ஒரு துவாரமும் இயற்கையாக வந்து கிடையாது, செயற்கையாக ஒரு துவாரம் உற்பத்தி ஆகும். ஒரு அப்நார்மல் ட்ராக், நார்மல் ட்ராக் கிடையாது. இதுதான் வந்து ஃபிஸ்டுலஸ் ட்ராக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அகெயின் வந்து அதில் மோஸ்ட் காமன் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன காமன் டைப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட்ரியோவீனஸ் ஃபிஸ்டுலா அப்படின்வாங்க. ஆர்ட்ரியோவீனஸ் ஃபிஸ்டுலான்னா என்ன அப்படின்னா, ஆர்ட்ரிக்கும் வெயின்ஸ்க்கும் இடையே ஏற்படுற ஒரு கம்யூனிகேஷன். அதாவது சுத்தரத்தை எடுத்துகிட்டு போகிறது ஆர்ட்ரி, அசுத்தரத்தை எடுத்துகிட்டு போகிறது வெயின்ஸு. இந்த சுத்தரத்த குழாய்க்கும் அசுத்தரத்த குழாய்க்கும் இடையே ஏற்படுற ஒரு கம்யூனிகேஷன் தான் வந்து ஆர்ட்ரியோவீனஸ் ஃபிஸ்டுலா. சரிங்களா? இதுவும் வந்து ட்ரீட்டபிள் ஹோமியோட இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் ஃபிஸ்டுலாஸு. அதாவது 100 ஃபிஸ்டுலா கேஸ் இருக்குன்னா அதில் 10 ஆர்ட்ரியோவீனஸ் ஃபிஸ்டுலா கேஸ் தான் இருக்கும். அந்த ஃபிஸ்டுலாவில் கொஞ்சம் ரேர் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அந்த ஃபிஸ்டுலாவுக்கும் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து ஆனல் ஃபிஸ்டுலா. ஆனல் ஃபிஸ்டுலா பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். ஆனல் ஃபிஸ்டுலான்றது என்னென்னா, ஆனல் ஏரியாவுக்கும், அதாவது வெளிக்கு போகிற இடத்துக்கும் அவுட்டர் ஸ்கின்க்கும் ஏற்படுற ஒரு கம்யூனிகேஷன். புரியுதுங்களா? வெளிப்புற அந்த பை இருக்குது பார்த்திங்கன்னா ஆனஸு, அந்த ஆனஸ்க்கும் அந்த வெளிப்புற இடத்துக்கு மேலே இருக்க தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தோலுக்கும் இடையே ஏற்படுற ஒரு கம்யூனிகேஷன் தான் வந்து ஆனல் ஃபிஸ்டுலா. அப்போ வெளியே எப்படி தெரியும்னா, வெளியே சின்ன துவாரமாக தெரியும், உள்ளுக்குள்ளே வந்து குடம் வச்சுட்டே போகும், எலி பொண்டு வச்சு போகிற மாதிரி. சரிங்களா? அது வந்து ஆனல் ஃபிஸ்டுலா. அடுத்து ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா. இதுவும் கொஞ்சம், அதாவது 100 ஃபிஸ்டுலா கேஸ்னால் 10 ஆர்ட்ரியோவீனஸ் ஃபிஸ்டுலா தான் இருக்கும், 20 ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா தான் இருக்கும், மீதி 70 வந்து ஆனல் ஃபிஸ்டுலா தான் இருக்கும். புரியுதுங்களா? அதில் வந்து ஃபிஸ்டுலாலேயே ரொம்ப மோஸ்ட் காமன் டைப் தான் வந்து இந்த ஆனல் ஃபிஸ்டுலா. சரி, இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலான்னா என்ன அப்படின்னா, அதாவது வெஜைனாவுக்கும் பெண்களுடைய பிறப்புறுப்புக்கும் ரெக்டம்னா வெளிக்கு அந்த மலக்குடல் ஜஸ்ட் முந்தனே, அதுவும் ஒரு மலக்குடல் தான், பெருங்குடலோட கடைசி பகுதி. அதுக்கும் ரெக்டத்துக்கும் இடையே ஏற்பட்ட ஃபிஸ்டுலா தான் வந்து ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு காமன் டைப்ஸ் ஃபிஸ்டுலா. சரிங்க. இப்போ ஃபிஸ்டுலா வந்துருச்சு, எங்களுக்கு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, பேஷண்ட்டே வந்து ஃபஸ்ட்டு நரேட் பண்ணும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஃபிஸ்டுலா இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பௌத்திரம் இருக்குங்க, தமிழில் இதுக்கு பௌத்திரம்னு பேர், பௌத்திரம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, அவங்க ஆல்ரெடி வந்து இந்த ஃபிஸ்டுலா லைட்டாக ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவங்க டாக்டரை போயிட்டு செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணோடனே டாக்டர் வந்து இந்த ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் பேஷண்ட் வந்து நரேட் பண்ணும்போது, ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வெளிப்புற இடத்துல ஃபிஸ்டுலா இருக்குது மேடம், பௌத்திரம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது, என்னென்ன சாப்பிட்றது, என்ன வைத்திய முறை, எவ்வளோ நாள் மருந்து குடிக்கிறது, நாங்கள் ஏற்கனவே 2 முறை 3 முறை ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், இதில் நல்லா ஆகிடுமா அப்படின்னு தான் உங்கள் கேள்வியே கேட்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கும் மேலே வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலாக வந்து
ஃபிஸ்டுலா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் தான். ஆக்சுவலி இந்த ஆனல் ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனல் ஏரியாவில் முக்கியமாக வந்து வெடிக்கோர இடத்துக்கு பக்கத்தில் சும்மா ஒரு கட்டி மாதிரி ஒன்று கலெக்ட் ஆகிருக்கும், பாயில். நிறைய பேர் சொல்லுவாங்க, பேஷண்ட் நரேட் பண்ணும்போதே சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கட்டி இருந்துச்சு மேடம், அந்த கட்டி கொஞ்ச நாள் வந்துச்சு போச்சு திடீர்னு ஃபிஸ்டுலாவாக மாறிடுச்சு, கட்டி தான் ஃபிஸ்டுலாவும் மாறிடுச்சு அப்படின்வாங்க. அது வந்து அவங்களுக்கு சொல்கிற விதம் தெரியலனாலும் அவங்க சொல்கிறது வந்து ஓரளவுக்கு கரெக்டு தான், எனக்குள்ள 80% கரெக்ட். ஆக்சுவலி இந்த ஃபிஸ்டுலா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவில் ஃபிஸ்டுலா வரப்போகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் நடக்கும். இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் நடந்து அங்கே ஆப்சஸ் கலெக்ட் ஆகும், ஒரு பாயில் வரும். அதாவது அவங்க கட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு பாயில், ஒரு சூடு கட்டி, வேனல் கட்டி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி கட்டி ஒரு பாயில் வரும். அந்த பாயில் வந்து பழுத்து ஆப்சஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். ஆப்சஸ் நிறைய ஃபார்ம் ஆகி இவங்க சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஒன்று சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, இல்லைன்னா முரட்டு வைத்தியம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இப்போ பாருங்கள், ஒரு கட்டி இருக்குன்னா துணி சோப்பை வந்து நல்லா வந்து கரைச்சி துணி சோப்பும் மஞ்சளும் எடுத்து கட்டி மேலே அப்பி விட்டுருது. அது எதுக்குன்னா சீக்கிரம் பழுக்கும் மேடம், அதெல்லாம் நாங்கள் பண்ணி விட்டோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பழுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பழுத்துருச்சு மேடம் அதனால ஊசி வச்சு நாங்கள் குத்தி சீழ் அமுத்தி எடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி முரட்டு வைத்தியம் பண்ணுறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து வந்துருக்கும், பாயில் வந்துருக்கும், ஆப்சஸ் கலெக்ட் ஆகிருக்கும், இவங்க சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. சரியாக ட்ரீட் பண்ணி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சும்மா ஐஎன்டி மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு அந்த சீழ் எடுத்துருப்பாங்க. சீழ் எடுத்துகிட்டு அந்த திருப்பி அந்த பாயில் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணிட மாட்டாங்க. எப்பயுமே ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் வருது, ஒரு பாயில் வருது, ஒரு ஆப்சஸ் கலெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும்னு அர்த்தம். தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஹீட் ஃபுட்டே எடுத்துருப்பாங்க. அதாவது நிறைய மாம்பழம் சாப்பிட்றது, நிறைய இந்த மாம்பழம் சீசனில் பாருங்கள் எல்லாருக்கும் கட்டி வச்சுட்டு வருவாங்க. பைனாப்பிள் நிறைய சாப்பிட்டா கட்டி வச்சுட்டு வருவாங்க. இந்த பண்டிகை காலத்தில் பாருங்கள், முக்கியமாக தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டி வச்சுட்டு வருவாங்க. என்னென்னா ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டா இந்த மாதிரி கட்டி வரும். தண்ணி நிறைய குடிக்கும் போது இந்த மாதிரி கட்டி வரும். தண்ணி நிறைய குடிக்காத போது இந்த மாதிரி கட்டி வரும். தண்ணி சுத்தமாக குடிக்காத போது, ரொம்ப கம்மியாக குடிக்கும் போது இந்த மாதிரி கட்டி வரும். அதே மாதிரி ஹீட்டான ஃபுட்ஸ், நிறைய சிக்கன் சாப்பிட்டு, நிறைய பப்பாயா சாப்பிட்டு, நிறைய இந்த மாம்பழம் சாப்பிடும்போது இந்த மாதிரி கட்டி வரும். அப்போ அந்த மாதிரி கட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துருக்கும். ஒரு பாயில் இருந்திருக்கும், ஐஎன்டி பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ மருந்து மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க, இல்லை முரட்டு வைத்தியம் பண்ணியிருப்பாங்க, பாயில் வந்து கட் பண்ணி விட்டுட்ருப்பாங்க, பாயில் கம்மியாகிருக்கும், திருப்பி கட்டி வரும். அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பாயில் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த எலி பொந்து நோண்டி வச்சு போகிற மாதிரி அந்த பஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே போகும். புரியும்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிட்டே போய் உள்ளே ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் நடந்து அந்த இடத்துல ஒரு அப்நார்மலாக ஒரு ட்ராக் உற்பத்தி ஆகிடுது. புரிஞ்சிச்சிங்களா ஃபிஸ்டுலா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு? ரைட்டு. இப்போ ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் அது வந்து அந்த ஃபிஸ்டுலான்றது ஒரு சிங்கிள் ட்ராக்காக, ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக பாருங்கள், ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மரத்தினோட ஸ்டெம், அதாவது மரத்தினோட தண்டு இருக்குது, மரத்துக்கு நிறைய கிளைங்க இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஃபிஸ்டுலா இனிஷியலி ஒரு ஸ்டெம் மாதிரி தான், ஒரே ஒரு சின்ன ட்ராக் தான் உற்பத்தி ஆகும். அகெயின் வந்து சம் அக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ், ட்ரிகர் ஃபேக்டர்ஸ், அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப ஹீட்டானது சாப்பிட்றது, தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்கிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது, இந்த மாதிரி ட்ரிகர் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன ஆகும், இல்லைனா உங்கள் பாடியும் வந்து ஜென்ரலாக ஓவர் ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓவர் ட்ரிகர் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இதாகும்போது அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணும். சரிங்களா? அது அகெயின் ஸ்பீட் அப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிங்கிள் ட்ராக்காக இருக்கிறது, அதாவது ஒரு மரத்தினோட ஸ்டெம் மாதிரி, தண்டு மாதிரி இருக்கிறது, கிளைங்க வைக்க ஆரம்பிச்சிடும், பிரான்ச்சஸ் வைக்க ஆரம்பிச்சிடும். அகெயின் அந்த பிரான்ச்சஸ் வந்து என்னென்னா குட்டி குட்டியாக நிறைய போக ஆரம்பிக்கும். அகெயின் அந்த பிரான்ச்சஸ்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர்ஸ்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் கூட பிரான்ச்சஸ் போகும். பிரான்ச்சஸ்னோட வித் அந்த அளவு கூட பரவும். அகெயின் அந்த 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர்ஸ் போச்சுன்னா அதுலேருந்து 1 சென்டிமீட்டர் போகணுன்னே இல்லை, 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்ஸ் போகுது, 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர்ஸ் போகும்போதே அதுலேருந்து குட்டி பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? தண்டு, கிளைங்க, அதுலேருந்து குட்டி கிளைங்க இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அகெயின் அந்த கிளைங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபைனாக வரும்னா, நம்ம மயிரிழைகளை மாதிரி, அதாவது முடிகளை மாதிரி மெல்லிய கிளைகள் கூட வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே அந்த ப்ராசஸிங் நடந்து அந்த ஃபிஸ்டுலா வந்து இன்னும் கொஞ்சம் டீப் சீட்டடாக, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்கும். சரி, புரிஞ்சிச்சா? ரைட்டு. இப்போ ஃபிஸ்டுலா வந்துடுச்சுங்க, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்ஸ் வந்து ஆஃபன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சுருக்குன்னு குத்தி வலி, அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஊசிங்க இருந்துகிட்டே இருக்கும். வெளிக்கு ஒரு இடத்துல ஒரே ஒரு துவாரமும் இருக்கும், ஒரு துவாரம் இருக்குனாலே உள்ளே 7-8 கிளை இருக்குன்னு அர்த்தம்.
3-4 துவாரம் இருக்குன்னா உள்ள 10-15 கிளை இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த ஒரு துவாரம் இருக்குன்னே கூட இப்போ வச்சுக்கோங்களேன் பேஷண்ட்ஸ்க்கு. அந்த ஒரு துவாரத்துலேருந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஸ்டண்ட்டாக ஊசிங் ஆஃப் பஸ் வரும், சீழ் வரும், நசுறு தண்ணி மாதிரி வரும், பிளட்டு கலந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த டிஸ்சார்ஜ் வரது வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங்காக பயங்கர கவுல் வார்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர கவுல் நீச்ச வாடை அடிக்கும், சீழ் நாற்று அடிக்கும், கிட்ட வரும்போதே நீச்ச வாடை அடிக்கும், அந்த மாதிரி வரும். வேற என்ன வரும் அப்படின்னா சுருக்குன்னு குத்தி வலி வரும். அதாவது அகைன் உள்ளுக்குள்ளே புதுசாக ஒரு ட்ராக் ஃபார்ம் ஆகும் போது பஸ் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னாலே அவங்களுக்கு ஊசி எடுத்து சுருக்குன்னு குத்துற மாதிரி வலி வரும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஜிவ்வுன்னு வலி வருதுங்க, பளிர்னு வலி வருதுங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வலி வரும். அகெயின் மோஷன் போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். மோஷன் போகும்போது இதில் மோஷன் கொஞ்சம் முக்குனாங்கன்னா இதுலேருந்து ஊசி வரும். நிறைய பேர் பாருங்கள், ஜென்ஸ் வந்து நாப்கின் வச்சுட்டு பேண்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேஷ்டி கட்டின்னு வர ஜென்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் பார்க்கும். நாப்கின் வச்சுட்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த இதை வந்து பஸ்ஸையும் இந்த சீரஸ் ஃப்ளூயிட்ஸையும் பிளட் மிக்ஸ்ட் அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்களா ஒரு எல்லோயிஷாக வரும், பஸ்ஸாகவே வரும், கீழாகவே வரும். அந்த அஃபென்சிவ்னஸ் தாங்காமையும் அந்த அஃபென்சிவ்னஸ் தாங்காத இருக்கிறதுக்காக, வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒன்று, தாங்க முடியாமல் அது வைப்பாங்க. இன்னொன்று அது வேஷ்டி நனைஞ்சிடும். வேஷ்டி நனையும் போது வேஷ்டி அங்கங்கே கரைக்கரையாக தெரியும், பேண்ட்னா அங்கங்கே கரைக்கரையாக தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நாப்கின் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு சட்டி போட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ராயர் போட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரியும் பார்ப்போம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேண்டஸ் போட்டு அந்த இடத்துல பேண்டி லைனரை வந்து கிளிப்ஸ் வச்சு, அதாவது அந்த என்ன கிளிப் மாதிரி ஸ்டேப்லர் கிளிப் வச்சு அடிப்பாங்க. ஸ்டேப்லிங் பின்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாத் வச்சுட்டு ஜட்டினோட மேலே வந்து ஃபுல்லும் வந்து ஸ்ப்ரேஸ், அந்த டியோட்ரன்ஸு ஸ்ப்ரேஸ் அடிச்சுட்டு வரவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அந்த ஸ்டேப்பிள்ன்றது டக்குன்னு வாயில் வரல, அந்த மாதிரி வரவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ என்ன வரும் அப்படின்னீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஊசிங் ஆஃப் ஃப்ளூயிட் வரும். அதுதான் அவங்களோட ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாகவே இருக்கும். இந்த டிஸ்சார்ஜ் வர்றது, அஃபென்சிவ்னஸ்ஸு, எப்போ பாரு வந்து டிஸ்சார்ஜ் ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கிறது, அப்பப்போ சீழ்கோக்க சுருக்குன்னு வலி கொடுக்கறது, ஜிவ்வுன்னு வலி கொடுக்கறது, இதுலேருந்து மீளவே முடியாதா, இது ஏதாவது ஒரு வழி பண்ணி இதுக்கு நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ரிடாமினன்ட் சிம்டம் ஆஃப் ஃபிஸ்டுலா. சரிங்களா? அகைன் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா வந்து ஃபிஸ்லோகிராம் பண்ணிக்கலாம். ஃபிஸ்லோகிராம் பண்ணால் க்ளீனாக தெரிஞ்சிடும் எத்தனை ட்ராக்ஸ் இருக்குது, இல்லை சிடி கைடட் ஃபிஸ்லோகிராம், எம்ஆர்ஐ கைடட் ஃபிஸ்லோகிராம். ஸோ எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கும் போது நம்மளுக்கு வந்து உள்ளே எவ்வளோ ட்ராக்ஸ் இருக்குது, எவ்வளோ நாள் நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும் அப்படின்றது நம்ம அசஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? அகைன் இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர். அது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆப்ஷன் என்ன அப்படின்னீங்கன்னா இதுக்கு வந்து 2 ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அதாவது கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் எது பண்ணாலும் திரும்பி வரவே கூடாதுங்க, அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நாங்கள் ஹோமியோவில் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோவில் தி பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்குது. ஏறக்குறைய 4.5 months கோர்ஸ் தான். மெடிசன்ஸ் சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணும். ஆனால் அவங்க கேட்குறது என்னென்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அதில் கஷ்டப்படுறதுனால அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் இப்போ நாங்கள் வந்து ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி எங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வரவே கூடாது, அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி ஒரு சில டிஸார்டர்ஸ்க்கு வந்து திரும்பி வாழ்க்கை ஃபுல்லாக வரவே வராதுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து உத்தரவாதமே கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒன்று வந்து இந்த ஃபிஸ்டுலா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேங்களே, இது வந்து இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ்னால ஃபிஸ்டுலஸ் ட்ராக் உற்பத்தி ஆகுது. அப்போ நாங்கள் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் இந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸை கம்மி பண்ணி இந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக்கை ஹீல் பண்ணி அமிச்சாலும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். மெயின்டைன் பண்ணலன்னா திரும்பி வரும். திரும்பி வரவே கூடாதுன்னா அது எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? ஸோ இப்போ இந்த ஃபிஸ்டுலா ட்ராக்குக்கான காரணத்தை நாங்கள் சொல்லுவோம், இந்த டிசீஸ்க்கான சிம்டம்ஸை நாங்கள் சொன்னோம். என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா, சூடானது சாப்பிடக்கூடாது. அகெயின் இது வந்து டயட் ஃபார் ஃபிஸ்டுலா அப்படின்னு எங்களுக்கு ஒரு வீடியோவே இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிட்டா திரும்பி வரும், எவ்வளோ உஷாராக நீங்கள் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ திரும்பி வரவே கூடாதுன்னா அது உங்கள் கையில் தாங்க இருக்குது, எங்கள் கையில் இல்லை. நாங்கள் மெடிசன் கொடுத்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை உங்களை நல்லா பண்ணி அனுப்புவோம். தொந்தரவு இருக்குதுன்றதுக்கு ரெக்கார்டிங்கை காமிக்கிறீங்க, தொந்தரவு இல்லை அப்படின்றதுக்கு நாங்கள் திருப்பி வந்து கோர்ஸ் முடிஞ்ச பின்னாடி சிடி கைடட் ஃபிஸ்லோகிராம் பண்ணுவோம். சிடியில் தெரியலனா எம்ஆர்ஐ கைடட் ஃபிஸ்லோகிராமும் பண்ணுவோம். அதில் வந்து நில் அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது ஃபிஸ்டுலான்ற ட்ராக் ஒன்று இல்லவே இல்லை, ட்ராக் இருக்கிற இடத்துல ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் தான் முழுசும் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துடுச்சு, அப்நார்மல் ட்ராக் இல்லைன்னு வந்துடுச்சுன்னா எங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டயட்டு சொல்லுவோம். அதாவது
ட்ரீட்மெண்ட்டும் போது என்னென்ன நீங்கள் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் ஏறக்குறைய 50% ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்களான்னா இந்த ஃபிஸ்டுலாலேருந்து வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? அகைன் என்ன ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்களா? நான் ஹோமியோ டாக்டர். ஸோ கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸில் தான் கொடுப்போம். அதாவது இந்த ஃபிஸ்டுலாக்கு வந்து தி பெஸ்ட் மெடிசன் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக் மெடிசன். 4.5 மாதம் கோர்ஸ் எடுக்கணும். கூட நாங்கள் டயட் ஃபார் ஃபிஸ்டுலா அப்படின்ற வீடியோவே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். அது பிரகாரம் ஃபாலோ பண்ணி லைஃப் ஸ்டைலில் சில மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஃபிஸ்டுலாலேருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? இதுக்கும் மேலே எங்களுக்கே ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்னாலோ, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு ஃபிஸ்டுலா இருக்குங்க, அதை பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னாலோ, இல்லை அதுக்கான மெடிசன்ஸ் வேணும்னாலோ, எங்களுக்கு டயட்டை பற்றி தெரியணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாலும், நீங்கள் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போதே, எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே எங்கள் ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். புரியுதுங்களா? மேலும் இன்னொரு டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.